தலைப்பு க்ளோஸ் கேஸ் ஃபைல். மெதுவான டென்ஷன் பிஜிஎம். மழை சத்தம். தூரத்தில் சைரன். நரேட்டர் டீப் வாய்ஸ் சோகஸ்மைலி. ஒரு பழைய போலீஸ் ஸ்டேஷன். ஒரு மூடிய கேஸ் ஃபைல். 15 வருடங்களாக யாரும் திறக்காத ரகசியம். ஆனா இன்று அந்த கோப்பு மீண்டும் திறக்கப்படுகிறது. உண்மை வெளியில் வர தயாராகிறது. சாப்டர் 1. மறக்கப்பட்ட வழக்கு. 10 மினிட்ஸ். பேப்பர் புரட்டும் சத்தம். இன்ஸ்பெக்டர் அருண் காம் பட் ஷார்ப் சோகஸ்மைலி. கேஸ் நோ 472009. விக்டிம் ரேணுகா. வயது 24. மரணம் மர்மமான விஷப்புகை. நரேட்டர் ரேணுகா. ஒரு சாதாரண பள்ளி ஆசிரியர். ஒரு இரவு வீட்டுக்குள் இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார். கதவு உள்ளே இருந்து பூட்டப்பட்டிருந்தது. போலீஸ் அதை தற்கொலை என்று முடிவு செய்தது. ஆனால் அந்த கேஸை இன்ஸ்பெக்டர் அருண் நம்பவில்லை. சாப்டர் 2. சந்தேகத்தின் தொடக்கம். 10 மினிட்ஸ். டோர்னோ. அருண். முரளி. நீங்க ரேணுகாவோட கணவர்தானே? முரளி நர்வஸ் சோகஸ்மைலி. ஆம் சார். அது ஒரு துரதிர்ஷ்டம். நரேட்டர். முரளியின் பதில்களில் ஒரு அசாதாரண அமைதி இருந்தது. அவரது கண்களில் பயம். அருண் ரேணுகாவின் மொபைல் ரெக்கார்ட்ஸை பார்த்தார். இறப்பதற்கு 2 மணி நேரம் முன்பு. ஒரு அறியப்படாத நம்பர். சாப்டர் 3. மறைந்த சாட்சி. 10 மினிட்ஸ். மழை இரவு. கார்டோர் திறப்பு. ரேணுகாவின் அக்கா லலிதா. லலிதா இமோஷனல் சோகஸ்மைலி. அவ சார் தற்கொலை செய்ய மாட்டா. அவ ரொம்ப ஸ்ட்ராங். அருண். அவங்க யாரையாவது பயந்துருந்தாங்களா? சிறிய மௌனம். லலிதா. ஒரு வாரம் முன்னாடி என்னை யாரோ பின்தொடர்றாங்கன்னு சொன்னாங்க. சாப்டர் 4. சிசிடிவி உண்மை. 8 மினிட்ஸ். சிசிடிவி ஸ்டாட்டிக் சவுண்ட். அந்த இரவு ஒரு கருப்பு கார் வீட்டுக்கு அருகில் நின்றது. அந்த காரை ரெஜிஸ்ட்ரேஷன் மூலம் கண்டுபிடித்தார் அருண். அது முரளியின் நண்பர் விஜயின் கார். சாப்டர் 5. உடைந்த போய். 8 மினிட்ஸ். விஜய் ஆங்கிரி சோகஸ்மைலி. நான் அவ வீட்டுக்கு போகவில்லை. அருண். ஆனா உன் கார் அங்க இருந்தது. டேபிள் அடிக்கும் சத்தம். விஜய். முரளிதான் என்னை அழைத்தான். அவங்க இருவருக்கும் அடிக்கடி சண்டை. சாப்டர் 6. மறைந்த உண்மை. 7 மினிட்ஸ். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மீண்டும் பரிசோதனை. விஷப்புகை இல்லை. அது மெதுவான விஷம். ஒரு வாரமாக உணவில் கலந்து கொடுக்கப்பட்டது. அந்த விஷம் முரளி வேலை செய்த லேப்ல இருந்தது. ஃபைனல் சாப்டர். கிளைமாக்ஸ். 5 மினிட்ஸ். ஹெவி பிஜிஎம் பில்டப். அருண். முரளி. நீங்க திட்டமிட்ட கொலை செய்தீங்க. முரளி பிரேக் டவுன் சோகஸ்மைலி. அவ என்னை விட்டு போகப் போறாங்க சார். என்னால அதை ஏற்க முடியல. சைலன்ஸ். ஹேண்ட்கஃப் சவுண்ட். எண்டிங். மோரல் க்ளோஸ். 5 மினிட்ஸ். நரேட்டர் ஸ்லோ டீப் சோகஸ்மைலி. ஒரு பூட்டப்பட்ட கதவு. ஒரு பொய்யான தற்கொலை. ஆனா உண்மை எப்போதும் மூடப்படாது. 15 வருடங்கள் கழித்தும் நியாயம் வென்றது.